evening children. 8th standard scienceல ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அளவீட்டியல் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ், கடிகாரத்தினுடைய வகைகள் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. நம்ம எப்பயுமே யூனியனா இருந்தா எல்லா விஷயத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்க முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பழமொழி. டெய்லி நீங்க பிளாக் போர்ட்ல வந்ததும் டேட் மாத்தி பழமொழி மாத்திர அந்த வழக்கெல்லாம் இருக்குதானே, எழுதுவோம் தானே. டெய்லி ஒரு ப்ராவர்ப்ஸ் எழுதுவோம் இல்லையா? அதுல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பழமொழி அடிக்கடி நம்ம எழுதக்கூடியது. ஒரு நல்ல ஒரு பழமொழி. எப்பொழுதும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், சரியா? அதே போல நீங்க டெய்லிக்குமே பேப்பர் வாசிக்கிற ஒரு மேனரிசம் இருக்கா? நல்ல விஷயம் அது. டெய்லிக்குமே நீங்க வந்துட்டு உங்களால வீட்டுல முடியலன்னாலும் பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போயிட்டு நமக்கு அந்த ரீடிங் ஹேபிட், நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வெரி குட் மேனரிசம். அது இப்படிருந்தே நம்ம பழகிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். பொது அறிவு, புத்தக அறிவை காட்டிலும் பொது அறிவுங்கிறது தான் நமக்கு எப்பொழுதுமே நிறைய வரும். புத்தக அறிவு டீச்சர் சொல்லி தராங்க, படிக்கிறோம், எல்லாமே தெரியறது. அதையும் தாண்டி நமக்கு பொது அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம், சரியா? சோ அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ல உங்களை மாதிரி ஒரு 8வது படிக்கக்கூடிய கிளாஸ்ல ராமு சோமுன்னு 2 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே என்னன்னு கேட்டா நிறைய ஜெனரல் நாலேஜ், இந்த பொது அறிவை வளர்த்து கொள்வதில் அவங்க மிகச்சிறந்த மாணவர்கள். அதே போல கின்னஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கியாமா? கின்னஸ் புத்தகத்துல இடம்பெறணும். பேப்பர்ல டெய்லி பேப்பர் வாசிப்பாங்களா? பேப்பர் வாசிக்கும் போது டே நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் பேப்பர்ல வரணும்டா, நம்மள பார்த்து எல்லாரும் உன்னை பார்த்தேன் எல்லாரும் என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சோ ஆசை இருந்ததுன்னா, அதற்கு உண்டான முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆசை இருந்து முயற்சி இல்லைன்னா அதுக்கு சக்சஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டா, அவங்க கிராமத்துல ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆத்துல அவங்க எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவோட குளிக்க போயிட்டு நீச்சல் பழகிட்டாங்க. நீச்சல் நல்லா பழகிட்டதுனால ஸ்விம்மிங்ல அவங்க ஒரு டேலண்டான பர்சனா 2 பேருமே இருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுமே அதை என்ன பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்து ஈஸியா நீந்தலாம், எவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை எல்லாமே எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க 2 பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு மாவட்டத்துல அளவிலான ஒரு நீச்சல் போட்டி நடைபெற்றது. அதுல 2 ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுல அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த ஒரே பள்ளியில படிச்ச குழந்தைங்க 2 பேருமே பெஸ்டா செலக்ட் ஆனாங்க. இப்போ நீங்களும் உங்களுக்கு எல்லாமே எல்லா கேம்ஸும் எப்படி இருக்கும், ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவோம், அடுத்து ஸ்டேட், இந்த மாதிரி சின்ன ஏரியால மாவட்ட அளவுல மாநில அளவுல அது கிரிக்கெட்டா இருந்தாலும் வாலிபாலா இருந்தாலும் என்னது அதுல சாம்பியன்ஷிப் அப்படிங்கறது நமக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். சோ மாவட்ட அளவுல அவங்க தேர்ந்தவங்க அடுத்தது மாநில அளவுல அவங்க போட்டி, அடுத்த போட்டியில 2 பேருமே கலந்துகிட்டு அவங்க சொன்ன நீண்ட தூர பயணத்தை ரொம்ப அழகா, எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நேராக நீந்துதல், தலைகீழ், அந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. எல்லாவற்றிலுமே அவங்க 2 பேரும் மிகச்சிறந்த மாணவர்களா வந்து அவங்க அந்த நம்முடைய மாநிலத்திற்கு 2 அந்த ஸ்டூடெண்ட்ஸோ ராமு சோமு 2 பேருமே என்ன நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. 2 பேருமே ஒத்துமையா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தக்கூடிய டேலண்ட வெளிக்கொண்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய சாதனை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது. அதனால அவங்களால சாதிக்க முடிஞ்சது. மாணவர்களே, நீங்களும் இதே ஏஜ் தான். சோ உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே நிச்சயமாக ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார கூட என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சு அதுல உங்களுடைய முயற்சியை ஈடுபடுத்தி நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு நாள் சாம்பியனா வரலாம். ஓகே, சோ இன்னைக்கு பாக்குற டாபிக் ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை விட கிளாக்ஸ், நம்ம ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே மணி பார்க்க சொல்லி கொடுத்துருவாங்க இல்லைங்களா? சோ எப்படி மணி பார்க்கணும், டைம் என்ன அப்படிங்கறது எல்லாமே இது நம்ம டெய்லியுமே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். காலையில எழுந்திருக்கும் போதே தம்பி மணி 6 எழுந்துருங்க, ஒவ்வொன்றுக்கும் மணி 8 போகுது கிளம்புங்க. அப்ப அம்மா மணி சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், என்ன பார்ப்போம், கண்டிப்பா நம்முடைய கண்கள் அந்த கடிகாரத்தின் மீது இருக்கும் இல்லையா? அப்போ அம்மா 8ன்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன மணி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுல நமக்கு டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் depends upon based upon the display. அதில் தெரியக்கூடிய அந்த ஒரு டிஸ்பிளேனா என்னது, அளவுகள் எந்த வகையில இருக்கோ அதை பொறுத்து ரெண்டு மேஜர் டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் அனலாக், another one is digital. Analog and then another one is digital. Analog is nothing but 3 hands clock. 3 கரங்கள் கொண்டது, 3 கை. நமக்கு எல்லாருக்கும் எத்தனை கை? 2 கை. யாருக்கு 3 கை? எஸ், கடிகாரத்துக்கு தான் 3 கை இருக்கு இல்லையா? என்னது? ஹாஃப் ஹேண்ட், மணியை குறிப்பிடக்கூடியது சின்ன முள். அதே போல நிமிடத்தை நமக்கு குறிப்பிடக்கூடியது அடுத்த ஒரு மீடியமா இருக்கக்கூடிய நடுத்தரமா இருக்கக்கூடிய ஒரு முள். வினாடி, செகண்ட குறிக்கிறது தான் நமக்கு குறிப்பிடக்கூடியது லாங்கா இருக்கிறது. சோ 3 hands are present in clock. யாருக்கு 3 கை? விடுகதையில வந்ததுன்னா என்ன சொல்லலாம், கடிகாரத்திற்கு 3 கைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ மணியை நம்ம பாக்குறதுக்கு விதவிதமான ஒரு கடிகாரங்கள். சோ திஸ் இஸ் digital clock. One is analog, another one is digital. டிஜிட்டல் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு இதுல ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி நம்பர் இருக்கும், அல்லது நமக்கு இதே மாதிரியான குறியீடு மட்டுமே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கோடு மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா மணிப்பாக்கம் என்னது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதே டைம் தான் இதுலயும் நான் நோட் பண்ணிட்டேன். ஆனா என்ன நமக்கு இதுல தெரியல ஃபுல்லுமே, என்ன நம்பர் நான் இதுல நோட் பண்ணல. நம்பர் நோட் பண்ணலங்கும் போது நமக்கு கரெக்டான எண்ணிக்கை தெரிஞ்சதுன்னா நம்ம சரியான மணியை சொல்லுவோம். இல்லன்னு சொன்னா அம்மா கத்து கொடுக்குற நேரத்துல சின்ன முள் எதுல இருக்கு, பெரிய முள் எதுல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த சின்ன முள் இங்க இருக்குமா, பெரிய முள் இங்க இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஓகே இது இந்த மணி அப்படின்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த டிஃபிகல்ட்டி இந்த டிஜிட்டல்ல கிடையாது. பிகாஸ் clearly we can visually see the right time in this digital clock, hour, minute as well as second. முதல்ல இருக்கிறது மணியை குறிப்பிடுவது, ரெண்டாவது இருக்கிறது நிமிஷத்தை குறிப்பிடுவது, மூணாவதா இருக்கிறது வினாடியை குறிப்பிடக்கூடியது 10 மணி 22 நிமிடம் 45 வினாடி. இதுதான் நமக்கு digital clock displays the time directly. It shows the time and numerals. What is numerals? Number is nothing but called as numerals. So இப்போ 12 நமக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரம் பகல் பொழுதுல. இது 12 இரவு 12 பொழுது, 12 மணி நேரம் பகல் பொழுது நம்ம பிரிச்சுப்போம் இல்லையா? சோ ஒரு டே அப்படிங்கிறதுதான். சோ டே அண்ட் தென் நமக்கு மந்த், இயர், இது எல்லாமே அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. ஒரு நாள், அடுத்தது மந்த் மாதம், அண்ட் இயர் 24 மணி நேரம் 24 hours அப்படிங்கிறது தான் ஒன் டே. மந்த்ங்கிறது நமக்கு 30 days or 31 days like that. இயர் 365 days. சோ ஒரு வருடம்ங்கிறது 365 நாட்கள் கொண்டது ஒரு வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஒரு கடிகாரத்தை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு அனலாக், another one is digital அப்படின்னு. அடுத்தது இன்னும் அது செயல்படக்கூடிய முறையில எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னா குவார்ட்ஸ் அண்ட் தென் அட்டாமிக். ரெண்டுமே குவார்ட்ஸ் கடிகாரம், அடுத்தது
அணு இல்லைங்களா, அந்த அணு அப்படின்னு சொல்லக்கூடிய கடிகாரம். அந்த 2 வகையா நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்னும் நம்ம 2 டிவிஷனா பிரிக்கலாம். குவாட்ஸ் அப்படின்னு சொன்னா நடுவுல என்ன எழுதி இருக்கும்னா இந்த இடத்துல குவாட்ஸ் அப்படின்னு அதுல எழுதி இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும். தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை த எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர்ஸ். எலக்ட்ரான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுவல் அப்படின்னு இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நமக்கு செயல்படக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கிளாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இத குவார்ட்ஸ் கிறிஸ்டல் which are controlled by the குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறது மின்னணு அலைவுகள் மூலமாக செயல்படும். இதனுடைய அதிர்வெண் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப துல்லியமாக இருக்கும். சரிங்களா, கரெக்டா நமக்கு எக்ஸாக்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நமக்கு டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கறதுல நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம். சரிங்களா, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் குவாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், எல்லா கடிகாரங்களோட ரொம்ப எக்ஸாக்டா சொல்லக்கூடியது. 10⁹ அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வினாடி அப்படிங்கிற அளவுல நமக்கு இருக்கும் இல்லைங்களா. சோ 10⁹ அப்படிங்கிறது எதுல எக்ஸாக்ட்னா குவாட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாக்ஸ்ல நமக்கு வந்து அக்யூரசி ஒரு செகண்டுக்கு எவ்வளவு இருக்கும்னா 10⁹ செகண்ட்ஸ். சோ இதுதான் நமக்கு ரொம்ப சரியான அளவு அப்படின்னு சொல்லலாம். And next one is atomic clock. Another one is atomic clock. அணு கடிகாரம்னு சொல்லுவோம். இந்த கடிகாரம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு செகண்ட் அக்யூரசி செகண்ட்னா 10⁻13. சோ அதையும் காட்டிலும் இது எப்படி இருக்கு, நமக்கு இன்னும் ரொம்ப கரெக்டா நமக்கு வந்துட்டு வினாடிக்கு 10 மடங்கு 13 அப்படிங்கிற அளவுல ரொம்ப துல்லியமாக இருக்கும். சரிங்களா, இது நமக்கு பூமியில என்னன்னு கேட்டா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வழிகாட்டக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த அணு கடிகாரம் அப்படிங்கிறது நமக்கு இதுல செயல்படுது. எஸ், திஸ் இஸ் நார்மல் கிளாக். இப்போ இதுதான் என்னது, சாதாரண கடிகாரம். நமக்கு நார்மலாக ஒரு கடிகாரம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அனலாக் கிளாக் அப்படிங்கிறதுல இதுல நமக்கு வந்துட்டு மணி என்ன அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல். திஸ் இஸ் டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல்ல பாருங்க, இன்னும் மோரோவர் இந்த மாதிரியான டிஜிட்டல் கிளாக்ல நமக்கு என்ன கிழமை, அது என்ன மாதம், என்ன வருடம் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ச். மேக்சிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ரொம்ப எளிதா டக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியும், இதுல டைம்ஸ் அப்படிங்கிறத மணி அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் குவார்ட்ஸ். குவார்ட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப துல்லியமாக அளவிடக்கூடிய ஒரு அளவு. இதனுடைய துல்லியம் என்னங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். 10⁹ அப்படிங்கிறது தான் இதனுடைய துல்லியத்தன்மை 10⁻9 வினாடிக்கு 1 வினாடி அப்படிங்கிற அளவுல இருக்கும். எந்த கடிகாரத்துல, குவார்ட்ஸ்ல. And next one is atomic clock. Yes, this is atomic clock. Atomic clock அப்படின்னு சொல்றது நமக்கு அணு கடிகாரம். இந்த அணுல ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை கொண்டுதான் இது 10⁻13 அப்படிங்கிறது வினாடி அளவுல நமக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அட்டாமிக் கிளாக் சொல்லலாம். சோ these are all the types of clocks. Types of clocks அப்படின்னு சொன்னா என்னென்ன, நமக்கு என்னென்ன வகையான கடிகாரங்கள் இருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். சோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சாப்பா? Is there any doubt in this part? உங்களுக்கு கடிகாரம்னா என்ன, எதற்காக பயன்படுத்துகிறோம், மணிய பாக்குறதுக்கு நம்ம கடிகாரங்களை பயன்படுத்துகிறோம். அடுத்தது நம்ம மணி அப்படின்னு சொல்லும் பொழுது அத வினாடியில, நிமிடங்கள்ல, மணியில ஒவ்வொன்றையுமே நம்ம எவ்வாறு அதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறதான் பார்த்தோம். ஓகே, சோ இதுல எதுவும் கிளாரிபிகேஷன் இருக்கா, டவுட் இருக்காமா? அடுத்த சாப்டர் மூவ் ஆகலாமா? டவுட் இருந்தா யூ ப்ளீஸ் டைப் மீ.
நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த கடிகாரத்தின பத்தின சந்தேகங்கள் இருந்தது அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த வேற எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் ஓகே. நமக்கு டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கணும். சோ அதுதான் நமக்கு நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வினா எழுப்புபவர்களுக்கு விடை தெரியும், விடை தெரிபவர்களுக்குத்தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நிறைய விஷயங்கள். விடை தெரிபவர்களுக்கு விஷயம் அதிகமாக நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏன், எதற்கு, எப்படி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என் பையன் எப்ப பாரு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது ஏன் அப்படி, இது ஏன் அப்படின்னு அவனுக்கு என்னால பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த குழந்தை அந்த மேனரிசத்தை சும்மா இருடா, எப்ப பாரு கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க அப்படி ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போனா கூட சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொல்லாம அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணி கரெக்டா இன்னும் நிறைய கேளு, நான் சொல்றேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஈடாக நம்மளும் படிச்சு ஆன்சர் பண்ணினோம்னா அந்த ஒரு மேனரிசத்தை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வயசுல நீ என்ன கத்துட்டாலும் உன்னால என்ன பண்ண முடியும், மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். வயசாயிடுச்சுன்னா தான் என்ன சொல்லுவாங்க, தாத்தா வயசாயிடுச்சு, மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு கிண்டல் பண்ணுவீங்கல்ல. ஆனா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். சோ லேர்ன் மோர், நிறைய என்ன பண்ணணும், கத்துக்கிட்டே இருக்கணும். சோ அளவிடுதல் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு கான்செப்ட். என்னது? அளவிடுதலில் துல்லியத்தன்மை. அளவிடுதல் அப்படிங்கிறதுல துல்லியம். துல்லியம் அப்படின்னு சொன்னா என்னது? சரியாக இருக்கக்கூடியது, சரியா எக்ஸாக்டா எந்த ஒரு வேலைகளையுமே தெளிவா செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க அப்படின்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? யார் இருந்தாலுமே எழுத பழக்கும் போதோ ஒரு பிளேஸ மெயின்டைன் பண்ணும் பொழுதோ கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ துல்லியத்தன்மை அப்படின்னு சொன்னா கரெக்ட். நீங்க பீச்சுக்கு போயிருக்கீங்களா? பீச்சுக்கு போயிருக்கும் போது அதுல பலூன் கேம் ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரியான என்னது ஷூட் பண்ணா கீழே நிறைய சின்ன சின்ன பொருள், சோப் பாக்ஸ் இருக்கும், பலூன் இருக்கும், அல்லது பால் இருக்கும். நீ எந்த அளவுக்கு நீ அந்த இடத்துல பலூனை பஸ் பண்றையோ அவ்வளவு உனக்கு அதுல பிரைஸ் கிடைக்கும்பாங்க. உடனே அம்மாட்டா, அம்மா நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன்னு சொல்லி நிச்சயமா எல்லாருமே இதை பண்ணிருப்பீங்க. அதுலதான் எக்ஸாக்ட்னஸ், அப்ராக்சிமேஷன் அப்படின்னு இல்லாம அக்யூரசி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அக்யூரசி அப்படின்னு சொன்னா அந்த அளவீட்டுல நமக்கு எப்படி இருக்கும், பிழையே இல்லாம கரெக்டா கொண்டு வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும். இதுல பாருங்க, 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க கன் இல்லாம அம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆரோ அந்த இடத்துல அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 ABCன்னு 3 ரவுண்ட். ஜஸ்ட் இமேஜின். சோ இதுல ABCD 4 இருக்கு. 4லையும் ஒவ்வொருத்தர் எப்படி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய அக்யூரசி, துல்லியத்தன்மை அப்படிங்கிறது எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா இருக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்கிறது எது, நமக்கு டி அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? சோ இவங்க அடுத்த ரவுண்ட்ல கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இவங்க செகண்ட் ரவுண்ட்ல ஒயிட் பார்ட்ல 2, வெளியில 2 தனித்தனியா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒன்னொன்னும் ஒரு டைரக்ஷன்ல ஒரு பிளேஸ்ல இருக்கு. சோ which one is the right accuracy? இப்போ அர்ஜுனன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு இதிகாசங்கள்ல நமக்கு என்னது, வில் எய்துவதில் மிகச்சிறந்த ஒரு வில்லாளர் நம்ம சொல்லுவோம். நம்ம அவரு எய்ம் பண்ணினா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய எய்ம் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும், இந்த அக்யூரசி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். துல்லியத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ஒன்னொன்னும் பக்கத்துல நியரிங்கா நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம என்ன சொல்லுவோம், அத
கரெக்டான அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். சோ அக்யூரசி அப்படின்னு சொன்னா என்னது, ஒரு மெஷர்மெண்ட்ல நமக்கு க்ளோஸ்னஸ், அந்த மெஷர்ட் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு ட்ரூ வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூவா இருக்கணும். ரெண்டுமே ஒவ்வொன்றும் நமக்கு அதுல இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் நமக்கு அருகருகே சரியானபடி இருந்தாதான் அந்த வேல்யூல நமக்கு என்ன ஆகும். இது நாட் ஓன்லி கேம். நீங்க ஒரு அக்கௌண்ட் செக்ஷனுக்கோ இல்ல வேற ஏதோ ஸ்டடீஸ்ல படிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த வேல்யூஸ்ல நம்ம மெஷர் பண்ணும் பொழுது நம்முடைய அளவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ராக்சிமேஷன். இது நம்ம என்ன சொல்லிருக்கோம், அக்யூரசி சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேட்டா போட்டுக்கப்பா, ஒரு 75 அப்படிம்பாங்க. இப்ப வந்துட்டு வீட்டுல ஏதாவது ஒரு வேலைகள் செய்யறோம், ஒரு பேக் பண்றோம், இல்ல காய்கறி வந்துட்டு பின்னாடி என் தோட்டத்துல இருந்து தேங்காய் மாங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வரோம்னா கவுண்ட் பண்ணியான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் என்னடா, ஒரு தோராயமா போட்டுக்கோ, ஒரு 75 அப்படின்னு போட்டுக்கோ அப்படிம்பாங்க. 750 கிலோ, எவ்வளவு மூட்டை நெல் வந்த அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு 750ன்னு போட்டுக்கோ. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், அப்ராக்சிமேட்டா சொல்லுவோம். ஒரு தோராயமாக சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது தான் தோராயமாக்கல். தோராயமாக்கல்னா என்ன, கரெக்டா சொல்லாம ஒரு குறிப்பிட்டு அப்படியே சொல்லக்கூடியது. நம்ம வந்துட்டு வீட்டுல அம்மா வந்து என்னது டெய்லியுமே சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க. சாப்பாடு சமைக்கும் பொழுது கரெக்டா எண்ணி 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 பண்ணுவாங்களா? ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூடியூப பார்த்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதே அளவுல எல்லாரும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் பை பிராக்டிஸ் கண்டிப்பா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மோர் ஓவர் இந்த டைம் டியூரேஷன், மார்னிங் டயத்துல அவங்க வந்துட்டு அம்மாங்கிறவங்க பழக்கப்பட்டதுனால தானா இந்த அளவு இதுதான் கரெக்டா இருக்கும். 5 நபருக்கு சமைக்கணும்னா இவ்வளவு, 10 நபருக்கு சமைக்கணும்னா இப்படிதான் எடுத்துக்கணும். நமக்கு வந்துட்டு சால்ட் ஆகட்டும், சில்லி பவுடர் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரு கால்குலேஷன், ரொம்ப அக்யூரசி இல்லாம அப்ராக்சிமேஷன்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? சோ அது கிட்டத்தட்ட நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு என்னது, சரியான அளவீடாதான் எப்பயுமே இருக்கும். அதுல நமக்கு மாற்றம் என்பது என்னது, வரவே வராது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, இப்போ இது அப்ராக்சிமேஷன், அக்யூரசி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சின்ன டாபிக் என்னன்னு கேட்டா ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப் பண்ணி நம்ம போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை 99 மார்க் வாங்கிட்டாங்க, எதுவும் ஒரே ஒரு இடத்துல தப்பு வந்துடுது. டீச்சர்கிட்ட போய், டீச்சர் இந்த ஒரு இதுவும் நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன், எனக்கு 100 மார்க்னு போட்டுடுங்களேன், நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், வீட்டுல போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிப்பேன், கரெக்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 100க்கு 100ன்னு வாங்கியிருக்கேன்னு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரவுண்ட் ஆஃப், இப்ப 9 இருந்ததுன்னா 10 அப்படின்னு, 9.5னா 10ன்னு நம்ம மார்க், 40.5 அல்லது 49.னா 50. சோ இந்த முழுமையாக்கல் அப்படிங்கிறது தான். சோ ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொன்னா முழுமையாக்கல் அப்படிங்கிறது முழுமையான நம்பராக நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். கால்குலேஷன் அப்படிங்கிறது நமக்கு டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். ஒரு ரிசல்ட்லயுமே நமக்கு கால்குலேட்டர் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன ஆகும், டிஜிட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நிறைய இலக்கம் இருக்குங்கிறதுனால அதை கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக்கி நம்ம பயன்படுத்தணும். சோ அதற்குண்டான ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா, நமக்கு முழுமையாக்க வேண்டிய எண்ணுல கடைசி டிஜிட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன ரூல் அப்படின்னு கேட்டா கடைசி டிஜிட். இது வந்து மேத்ஸ்ல நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். கணித பாடத்துல நீங்க இந்த முழுமையாக்கல் அப்படிங்கறது நமக்கு என்னது முக்கியமானது. சோ அத பேஸா எந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம்னா 5, 5ற்கு குறைவாக, 5ற்கு அதிகமாக, 5ற்கு குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அத எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணக்கூடாது. 5க்கு கீழே இருக்குன்னு சொன்னா above 5, 5ற்கு அதிகமாக அதனுடைய மதிப்பீடு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப், தட் இஸ் முழுமையாக்க வேண்டும். 5ற்கு அதிகமாக இருந்தால் நம்ம அதை முழுமையாக்க வேண்டும். இதுதான் முழுமையாக்கல் அப்படிங்கிறத
விதி. மூணு ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லாஸ்ட் டிஜிட் என்னங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். 5க்கு குறைவாக இருந்தா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 5க்கு அதிகமா இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணணும், நம்ம முழுமையாக்கணும். அடுத்த இலக்கத்துல நம்ம 5 விட அதிகமாக இருந்ததுன்னா அத நம்ம என்ன பண்ணலாம், 45.6 அப்படின்னு சொன்னா 46 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 45க்கு அடுத்த நம்பரை இந்த இடத்துல கொண்டு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்பா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாக், அண்ட் தென் அதுல என்னென்ன கிளாக் பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக் அண்ட் டிஜிட்டல் அண்ட் குவார்ட்ஸ், அட்டாமிக் கிளாக். இந்த 4 வகையான கடிகாரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்ல, அளவிடுதல்ல துல்லியத்தன்மை, குறைந்த துல்லியம்னா எப்படி இருக்கும், சிறந்ததுன்னா எப்படி இருக்கும், என்னென்ன வகையில நம்ம அதனுடைய அக்யூரசி கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அப்ராக்சிமேஷன்னா என்ன, and then rounding off-னா என்ன, இந்த கான்செப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணோம். So is there any doubt students? உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்காப்பா? Please you just raise your hand or type me. So இதுக்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. நம்ம என்னென்ன கடிகாரங்கள் பார்த்தோம்? அனலாக் அண்ட் தென் டிஜிட்டல். சோ அனலாக் அப்படின்னு சொன்னா என்ன, நமக்கு வந்து டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொன்னா என்னங்கிறது தான். சோ அனலாக் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன கடிகாரங்கள், இந்த மாதிரி 3 hands இருக்கிறது தான் அனலாக். இஸ் இட் ஆர் நாட்? இட் இஸ் வெரி ஈஸி. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல, பட் உங்களுக்கு இது ரீகால் பண்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. டிஜிட்டல் நமக்கு என்னது, அதுல சரியான நியூமரல்ஸ் வரும். நம்பர் 327, 1230, 1248, 128 அண்ட் தென் 1228. சோ இதுதான் இப்போ இதுல நமக்கு அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம இத பார்த்திருக்கோம். சோ என்ன வகையான கடிகாரங்கள், அதை எவ்வாறு நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கறதுல சோ இதுல கண்டிப்பா நமக்கு டவுட் வரவே வராது. இஸ் இட் கிளியர்பா? கண்டிப்பா புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாமே இதுல? ஓகே. சோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுட்டோம். ஓகே. சோ நம்ம வந்து டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொன்னா நமக்கு நார்மலா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கடிகாரங்கள் இல்லைங்களா? சோ அந்த கடிகாரத்துல நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அத நம்ம நியூமரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நம்பர் அல்லது அதுல டிஜிட் இருக்கிறது. டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு என்ன ஆகும், சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடா அவங்க வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் இஸ் இன் டிஜிட்டல் அப்படின்னு சொன்னா நார்மலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவர் கடிகாரத்துல என்ன அப்படின்னு கேட்டா, சுவர் கடிகாரம் என்பது என்னது, அனலாக் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும். கை கடிகாரம் நம்ம யூஸ்வலா நிறைய பேர், அதுவும் இந்த ஏஜ்ல நீங்க ரிஸ்ட் வாட்ச் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த ரிஸ்ட் வாட்ச் மேக்சிமம் டிஜிட்டலா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு டயத்தை, மணி, நிமிடம், வினாடி எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு கொடுக்கக்கூடியது. அதுல என்ன இருக்காது, நமக்கு ஹேண்ட் இருக்காது, நம்பர் அப்படியே நமக்கு தெரியும். ஹேண்ட்ஸ் இருக்கக்கூடியது நமக்கு வால் கிளாக்ல, சுவர் கடிகாரத்துல இருக்கிறது. வெரி குட்மா. எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சோ நான் சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு என்ன பாடம் நடத்தினமோ அதுக்கு ரிலேட்டடா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய டவுட்டையும் அதுல சொல்லியிருந்தாங்க. ஓகே. சோ பிளீஸ் எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும், எந்த சந்தேகமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், உடனுக்குடன் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகே. சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ நீங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. டவுட் இருந்ததுன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.